பாண்டியன் வீட்டில் யாருக்குமே தூக்கம் வராது. கோமதி ராஜிக்கிட்டையும் மீனா கிட்டையும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. சரவணன் வாழ்க்கை இப்படி ஆனதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. பாண்டியனும் ரொம்ப வருத்தப்படுவார். மாடியில் போய் சரவணன் தூங்கிட்டாரா இல்லையான்னு பார்ப்பாரு. சரவணன் ஒரு பக்கம் செந்தில் கையவும் ஒரு பக்கம் கதிர் கையவும் பிடிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாரு. பாண்டியன் நம்ம சொன்னது தானே கேட்டான், வேற என்ன தப்பு பண்ணான், அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுவார். மயில் வீட்லேயும் யாருக்குமே தூக்கம் வராது. மயிலோட அம்மா மயிலோட முந்தானையும் அவங்க முந்தானையும் சேர்த்து முடிச்சு போட்டுட்டு படுத்திருப்பாங்க. மயில் நீ தூங்குடா, எல்லாமே சரியாயிடும், ஒரு 2 நாளில் எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன், அம்மா சரி பண்ணுறேன், நீ வருத்தப்படாமல் தூங்கு அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்க. மயிலுக்கு தூக்கமே வராது. நைட்டெல்லாம் முழிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. விடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி மயிலை என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடுமோ, இனிமே அந்த வீட்டுக்கு போகவே முடியாதோ, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சரி பண்ணணும், எப்படியாவது அந்த வீட்டில் போய் திரும்பவும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளேயே கிளம்புவாங்க. அவங்க அம்மா சேலையோட சேர்த்து முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்களா, அதை அவிழ்த்துட்டு யாருக்கும் தெரியாம கதவை சாத்திட்டு கோமதி வீட்டில் போய் வாசல்ல உட்காந்துருப்பாங்க. விடிஞ்சதும் மீனாவும் ராஜியும் கோலம் போடுறதுக்காக வெளியில வருவாங்க. அப்பதான் வெளியில மயில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். என்னக்கா இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு ராஜி கேட்பாங்க. அதுக்குள்ள என் மேல உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைல, நேத்து தான் இந்த இடத்துல நின்று அவ்வளோ தூரம் அழுது போராடுனேன், அந்த ஈரம் கூட இன்னும் காயலை, அதுக்குள்ள கோலம் போட வந்துட்டீங்கல்ல, என் மேலே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைல, அத்தை அத்தைன்னு கூப்பிடுவாங்க. ஐயோ அக்கா கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி மயிலை இழுத்துட்டு போவாங்க. மயிலை அப்பவும் கேட்கவே மாட்டாங்க. மறுபடியும் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டதும் கோமதியும் அங்கே வந்துருவாங்க. ஏய் நீ எங்கடி வந்த, இங்கேருந்து போடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுவாங்க. மயில் என்ன சொன்னாலும் அத்தை நானும் வர்றேன் அத்தை, என்னையும் வீட்டில் சேர்த்துக்கோங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எங்கள் அம்மா அப்பா சொன்னது தானே செஞ்சேன், நான் சொன்ன பொய்யுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு ரொம்ப போராடுவாங்க. கோமதி முடியவே முடியாது, நீ என்ன மன்னிக்கிற மாதிரி தப்பா பண்ணிருக்க, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு குடும்பமே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கு, நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு பாரு. அரசி எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, சின்ன பொண்ணுதான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தா, இப்ப ஒன்னாலதான் அவளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நைட்டெல்லாம் தூங்காம அழுதுகிட்டு இருக்கா, அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனாலும் மயில் கேட்காம நீ மன்னிச்சிருங்க அத்தை, நானும் வந்துடுறேன், இது நம்ம வீடு தானே, நான் எங்க போவேன், இங்கதான் இருக்கணும்னு சத்தம் போட்டு அவங்க வெளியில நின்று கெஞ்சுவாங்களா. அத்தை வெளியில நிக்க வச்சு என்னைய திட்டாதீங்க, எனக்கு அவமானமா இருக்கு, எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே குமார் வீட்டுல இருந்து வெளியில வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் வெளியில வந்து நிற்பாங்க. மயிலு கோமதியோட அம்மா கிட்டயும் கெஞ்சுவாங்க. அப்பதான் நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க, உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ண முடியும், கோமதி ராஜியவும் மீனாவையும் உள்ள வர சொல்லிட்டு கதவு மூடிடுவாங்க. மயிலு உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனா விடமாட்டாங்க. கதவு மூடுறதும் அத்தை அத்தன் மறுபடியும் கதவை தட்டுவாங்க. எல்லாருமே வெளியில ஹாலுக்கு வந்துருவாங்க. பாண்டியன், சரவணன், செந்தில், கதிரி எல்லாருமே வந்துருவாங்க. சரவணன் வேகமா போய் கதவை திறக்க போவாரு. ஏய் எங்கடா போற, அவனை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு கோமதி சொல்லுவாங்க. சரவணன் இல்லம்மா, அவ உள்ள இருந்து இவ்வளவு நாளும் என்ன அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப வெளியில நின்னும் அசிங்கப்படுத்துறாளா, என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கதவை திறக்கிறதுக்காக போவாரு. வேண்டாம், அதை அம்மா அப்பா பாத்துக்குவாங்கன்னு கதிரும் செந்திலும் அவரை ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. பாண்டியன் எதுவுமே சொல்ல மாட்டாரு, அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால அமைதியா நிப்பாரு. கோமதி இதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மாவுக்கு கால் பண்ணுவாங்க. மயில அம்மா எழுந்து பார்ப்பாங்க. மயிலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை தேடிக்கிட்டு இருப்பாங்க. சுடர் தான் அம்மா முதல்ல போன் அடிக்குது பாரு, அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி தான் கால் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் மயிலோட அம்மா வேகமா சமந்தி அப்படிம்பாங்க. அதுக்குள்ள கோமதி உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல, காலங்காத்தால இங்க அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க, வெளியில நின்று கத்திக்கிட்டு இருக்கா உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலோட அம்மா மயில் இருக்காளான்னு பாப்பாங்க, அங்க இருக்க மாட்டாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க. யாருக்கெல்லாம் மயில் தன்னோட கணவன் வீட்டுல வந்து போராடுறது சரிதான் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மயில் இந்த பிரச்சனைய கொஞ்ச நாள் ஆற விட்டுட்டு திரும்பவும் முயற்சி பண்ணலாம். ஆனா அவங்க இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்களோட தங்க நகை விஷயம் எல்லாம் தெரிய வந்ததுன்னா இன்னும் மேலும் மேலும் சரவணன் வீட்டுல எல்லாருமே கோவப்படுவாங்க. அதனால இதை பொறுத்து இருந்துதான் மயிலு முயற்சி பண்ணணும். அல்லது தங்க நகை விஷயத்த மயிலே அந்த வீட்டுல சொன்னாதான் அந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும்.